எக்கோ பாருங்க இருக்க இப்படி இருக்குது சொண்டையம்மாவா காரி என்ன பேசுறா பாரு. என்னத்தை சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் வழங்கலை பாட்டுக்க. எப்போ பாரு இப்படி தான் பண்ணி தொலைகிறாள. பாரு வண்டதும் வராதும் எப்போ பாரு என் மருமவளே தான் முன்னுக்கிட்டு வரப்பா பைத்தியக்காரி. புருஷனாச்சே ஒரு மரியாதை இருக்குதா. என்னத்தை தான் நானும் புள்ள பெட்டி இவ்வளோ உள்ளே தானே வளர்த்தோம். எங்கேயும் வெளியில் போடி பள்ளிக்கூடம் போவாட காலேஜ் போவாடன்னு அடக்கி வச்சுருந்தோம். போயிட்டு வருவா உள்ளே தான் இருப்பா. இவளுக்கு இம்மா கதவை எங்கே இருந்து கட்டுக்கிட்டானே தெரியலக்கா. என் சம்மந்திக்கும் இருக்கும் எனக்கும் சண்டையே வந்து போச்சு. இதனால் இவ இப்போ ஒன்றா ராசி ஆகிவிட்டா சம்மந்தி கூட அத்தைமார் கூட. என்கிட்ட பேசிட்டு இல்லை பார்த்துக்க அந்த பொம்பளை. என்னத்துக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் பொழுவானால என்னையே ஒதுக்கி விட்டாக்கா அந்த பொம்பளை. நான் என்னத்தை தான் சொல்லிட்டுன்னு தெரியலப்போ. இந்த மாதிரி மவளை பட்டுருக்கு நான் நல்லா விட்டத்தை பார்த்து தொங்கணும் பட்டுக்க. அப்படி தான் எனக்கு தோணுது. சரி வா இங்கே பேசிக்கிட்டு நின்னோம்னா இந்த டோட்டலில் ஊருப்பட்ட சொண்டக்காரி பண்டக்காரிலாம் வந்துருக்கிறாளோ என்ன பண்ணுறாளோ ஏடு பண்ணுறாளோன்னு போய் கேட்போம் பார்ப்போம் வா போவோம். அப்புறம் அவ்வளோ வர கேட்கலன்னு கோச்சிக்கிட்டு கிளம்பினாலும் கிளம்போலோ அப்படிப்பட்ட சனங்க என் புருஷன் விட்டு சனங்க ஏன் விட்டு சனங்கெல்லாம் அப்படி இருக்காது பட்டுக்க. சரி வாடி என்னடி பண்ணுவ நீ ஒட்ட ஆளாக இருந்துக்கிட்டு அடாடாடாடாடா கடவுளை கடவுளை. ஏட்டே இங்கே பாரட்டிச்சியே சீக்கிரமா நீ எல்லாம் திருத்துட்டி எல்லாம் சொந்த வந்தப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ உட்காந்துக்கிட்டு என்ன நேரத்தை வளர்த்துறா பாரு. காது குத்து வர விடிஞ்சா காது குத்து நேரம் எப்படி தான் போனதுன்னே தெரியல. சரசரன்னு 6 மணி ஆச்சு. சொந்த பந்தெல்லாம் வர வேண்டிய நேரம் டீ சோறாக்கி போகிற நேரம் இருக்குது. மதியம் ஆக்கிறது போனதெல்லாம் வந்து கிடக்குது. இப்போ சீக்கிரமா ஒரு மீன் குழம்பு வச்சா கடக்க முட்டி நல்லா வரவங்கள போட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்துக்க. நேரத்தை வளர்த்தது எம்மோ நேரம் ஆக்குறா. 10 கிலோ மீன் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. அப்படியே இருக்குதுக்கு உண்டான்ல. என்னத்தை தான் ஆஞ்சாலோ தெரியல. இந்த சாமத்தை வந்து கழுவிடி நானாவது வெட்டுறேன்னாக்கா வெட்ட மாட்டான்றால. ஷோ கடவுளை இதையும் செய்ய மாட்டேங்கிறா அதையும் செய்ய மாட்டேங்கிறா. யார் தான் செய்யறது? ஏட்டி அவளே எம்மோ வேலையில் இதில் இருக்கிறா பிஸியில் ஏற்கனவே டென்ஷன் வர. அவங்க அப்பா வர வந்திருக்காரு கடத்தருவிலேருந்து. என்ன விஷயம் ஏதுன்னு ஒன்றும் புரியல. அவர் இருக்கிற டென்ஷனுக்கு என்னடி நீ இப்படி நேரத்தை வளர்த்துட்டு இருக்கிற? நம்மளும் அவளுக்கு சப்போர்ட் இல்லை என்ன தாண்டி ஆகும். எடி செய்யா என்னடி நீ வீட்டில் போய் பைத்திய மரம் உட்காந்துருக்குற. சீக்கிரமாக கட் பண்ணு பார்த்துக்க. வர போகிறவங்கள 4 வாய் சோறு துணுட்டாது போட்டு முட்டி சும்மா கடுப்பேத்தாமல் வேலை செய்யி. அடுப்பு எரியுது அம்மா நேரமாக எரியுது. என்னம்மா இந்த பங்கசாத்தியோட தங்காச்சிக்காரங்க வந்தாங்களே பட்டுன்னு இந்த காய்கறி வெட்டணும். ஒரு குழம்பு வச்சோம். சாம்பாராவது ரசமாவது ஒன்று வச்சு விட்டுருவோம். அடுத்து ஏதாவது தேவைப்படும். இந்த பொண்ணு தான் மீன் அரைக்கிதே நம்ம இது குழம்பு வச்சிரும் அப்படின்ற எண்ணம் இல்லை. உட்காந்துக்கிட்டு எம்மோ நேரம் எரிய வைக்கிதோ வேர்வு தான் போச்சே ஒழிய இந்த குழம்பு கொதிச்ச பாடல அதில் என்ன வேவுதுன்னு தெரியல டீ. இப்போ என்னக்கா மணி 6 தானே ஆகுது. எல்லாம் இனிமே தான் சனங்கெல்லாம் வரும். சனங்க வந்துட்டு முன்னாடி மொய் வச்சுப்புட்டு இன்னொன்று வந்து இந்த அது என்ன சுவீட்டு பாக்கெட்டு கொடுக்குறமே அதை வாங்கிக்கிட்டு மொய் கவரை கொடுத்துப்புட்டு போகுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு தான் வராங்களே எல்லாம். நீ என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறே என்னைய? எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. எத்தனை புள்ளோ நின்றுச்சிங்க. ஒன்று கூட ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. காலையிலேருந்து இட்லி மாவு அரைச்சி ஊற்றி வச்சு நமக்கு இடுப்பெல்லாம் விட்டு போச்சு. நீ தான் சாமம் வளர்க்குற. எப்படி தான் நீ இவ்வளோ வேலையெல்லாம் செய்யறியோ தெரியல. ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா என்னைய போட்டு புழிஞ்சு தள்ளாதக்கா. வலி தாங்க முடியல எனக்கு. இந்த பாரு இந்த குட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறல இவ்வளோ கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை வாங்கினா என்ன? இவ என்னமோ வந்ததுலேருந்து மூஞ்சி என்னமோ மோட்டு வெள்ளை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறா. ஒரு காது குத்து வீட்டுக்கு வந்தம்மா சந்தோஷமாக இருந்தம்மா இல்லாத. அவன் அண்ணன் பையனுக்கு தானே கல்யாணம். இது காது குத்து கல்யாணம் வருது பாரு. இப்போவே சொல்லி அவங்க கல்யாணம் பற்றி யோசிக்கிறான். காது குத்து ஒன்றும் வரல. நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறான். ஐயோ கடவுளே. இவ அத்தை முறை தானேக்கா வரும். ஏக்கா பங்கசம் அக்காவோட பொண்ணு தங்கச்சி பொண்ணுன்னா இந்த கவினுக்கு அத்தை முறை தானே வேணும். நான் என்ன பேசுகிறேன் எங்கே போய் மாற்றிட்டாமா பேச்ச. ஆமாட்டியாவா அவளுக்கு அத்தை முறை தான். சரி விடு எட்டி சீக்கிரமாக கட் பண்ணி நான் சாமத்தை வளர்க்குறேன். ஏன் ஒரு காது குத்து விடுனா நல்ல கலகலன்னு இருந்தா தானே. என்னமோ வாயை முடிக்கிட்டு செய்யின்ற. எக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுதா? அங்கே பாருக்கா பின்னாடி சொல்லி நாத்தனா வந்துக்கிறாக்கா. ஐயா என்ன பிரச்சனை கிளப்ப போகிறான்னு தெரியலையே. சொல்லி வர அவங்க அப்பா கிட்ட என்னவோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னவா இருக்கும்? ஐயோ என்னமோ இவ வர வந்து நின்றுக்கிட்டு என்னமோ எம்மோ கோபத்தில் நிற்கிறாள. என்ன இவளுக்கு என்ன கோபமாக இருக்கும்? ஐயோ பாரு அந்த பக்கம் திரும்பி. என்னது சொல்லி நாத்தனா வந்துட்டாளா? ஐயோ இனிமேல் ஊடே 2 பட்டு தானே போய் கிடக்கும். அடா ஆமாம் இதில் போகிறவ என்ன மாதிரி சண்டை வாங்குறவ வந்து எப்படி எல்லாரையும் என்னமோ நிறைய பார்க்குற மாரி பார்க்குறா பாரு. ஐயோ இன்னைக்கு என்ன ஏழை இழுத்து விட போகிறாளா தெரியலையே. வந்தமா வந்து படுத்து தூங்கினமா ஒரு மொய்யை வச்சமா சாப்பிட்டமா போனமான்னா இருக்க மாட்டாளுவோ. இந்த நாத்தனா காரியவளுக்கு இதே ஒரு வேலை பழப்பாக இருக்குது. என்ன பண்ணி வைக்க போகிறாளோ தெரியல டிசையா.
ஐயய்யா, மூஞ்ச பார்த்தா என்னமோ இப்படி பண்றா. என்ன அவ என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்படி முறைக்கிறாளா? ஓஹோ, வந்துட்டானு நம்ம வான்னு சொல்லி கூப்பிடல கொள்ளன்னு எதுவும் கோச்சிக்கு நிற்கிறாளா? சொல்லி எதிர்பார்க்க சொல்லி கூப்பிடணும்னு எதிர்பார்த்து நிற்கிறாளோ? பாவம்பா அந்த தம்பி நல்ல பையன். அந்த இவளோட புருஷன் என்ன மாதிரி கம்முன்னு நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குது பாரு. அவளும் தான் இருக்கிறாள். அவள் மூஞ்சியும் பாரு, இந்த பையனையும் மூஞ்சியும் பாரு. மண்டையில தான் நம்ம மொட்டச்சி மாரி மசுறு காணும். ஆனால் மொத்தத்தில் நல்ல பையன் தெரியுமா? மனசெல்லாம் வெள்ளை. இவனுக்கு போய் இப்படிப்பட்ட பொண்ணு கட்டி வச்சு இந்த பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க இந்த பங்கஜ அத்தை. என்னம்மா பாப்பா, வா பாப்பா, நல்லா இருக்கியா? எப்போ வந்த? என்ன தெரியுதா இல்லையா? தெரியுதா? நீ நல்லா இருக்கீங்களா? நீங்களாவது இங்கே இந்த வீட்டில் என்ன நீங்கள் கட்டிக்கிட்டா வந்தீங்க, எம்ம வேலை செய்கிறீங்க. சரி, என்னையும் உங்கள் நாத்தனா போல தான் நினச்சி வாமா என்ன ஏதுன்னு கூப்பிட்டீங்க. நான் நிற்கிறே நல்ல ஒய்யாரம்மா. பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் பார்த்தா என்னன்னு கூட கூப்பிடுறது கிடையாது அண்ணி. எனக்கு எம்ம மனசு நொந்து போது தெரியுமா? வான்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன நீ பிறந்த பொண்ணு? இந்த பொம்பளை என்னதான் பண்ணுறதுனே தெரியல அண்ணி. நானும் போகுது சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம்னு சண்டை போட்டுக்கிட்டு போனோம் தெரியுமா? 1 வருஷம் ஆக போகுது சண்டை போட்டுக்கிட்டு போய் இப்போ இன்னைக்கு வந்துக்கிறேனே. யார் எவர்? ஒரு நாத்தனா, சொந்த நாத்தனா, ஒரே நாத்தனா, வீட்டுக்கு செல்லமாக வளர்ந்த பொண்ணு. நம்ம மாமன் காது குத்திக்க எப்படி வேக வேகமாக விடாந்துட்டாலேன்னு இல்லை பார்த்துக்குங்க. என்னமோ இப்போ தான் அவங்க அப்பா கிட்ட முக்கியமாக பேசுகிறாங்களாம். என்ன சாடியில் ஒரு பார்வை பார்த்துட்டு தானே என்ன வான்னு சொல்லாமல் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அண்ணி நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களும் 3 எங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் கூட இருக்கிறீங்க. எல்லாம் நல்ல பொண்ணுங்கன்னு தான் பேர் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் உங்களை வா போச்சின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை நீங்கள் தான் அவங்கள வாங்க இன்னும் சொல்லாத இருந்திருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு காரிய கணக்குன்னா இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துறது கூட்டு வச்சு சபையில் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போன என்னவா? நினைக்கவே கஷ்டமா இருக்க நீ. எதுக்கு தான் வந்தோம்னு இருக்குது. நாடகத்தை போட்டுட்டாடா. இங்க பாரு பாப்பா, என்ன பாப்பா அவளுக்கு காலையிலேருந்து என்ன தலைவலினே தெரியல. அவள் வீட்டில் ஒரு வேலையும் செய்யல. நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இரு நீ எதுவும் வருத்தப்படாத. அவள் பார்த்துருக்க மாட்டா. ஏற்கனவே அவளுக்கு கண்ணு தெரியல கண்ணாடி போட்டுக்கிறா. இரு நான் போய் சொல்லிட்டு வரேன். என்ன நீ எதுவும் கோச்சிக்காத. அது என்ன அது வீட்டுக்கு வந்து பிறந்த பொண்ணை வந்து வான்னு கூப்பிடலாம். அது என்ன எப்படியாப்பட்ட வார்த்தை அது? அது சொல்லி தானே அவன் கூட்டு தானே அவன். இவனை இப்படி இருக்கிறா கிருக்கச்சி. தெரிஞ்சு நிற்கிறாளா தெரியாத நிற்கிறாளா தெரியல. இருமா நான் போய் 4 கேள்வி நல்லா வசமாக கேட்குறேன். இரு நீ எதுவும் வச்சுக்காத. நீ எதுவும் பேசிவிடாதம்மா. எல்லாம் சொந்த பந்தெல்லாம் வந்திருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷனை முடிச்சுவிட்டு நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க ஒரு வாரத்துக்கு. அப்போ பேசிக்கோ. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ போய் உள்ள டீ இருக்குது எடுத்து குடிச்சுட்டு எதுவும் சாப்பாடு வேணும் போட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுமா. முதல்ல வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பாரு. தம்பி மூஞ்ச பார்த்தா நல்ல பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. நீ போ, நான் கூப்பிட்டு அவளை வர சொல்லி உன்னை வான்னு சொல்கிறேன். என்ன அவள் பார்த்தாலும் என்னன்னு தெரியல. நான் வேறு கையில் சாமத்தை வச்சிருக்கிறேன். சாமத்தெல்லாம் விலைக்கு போட்டுட்டு நான் அவள்கிட்ட போய் பேசுகிறேன். என்னமா அவங்க அப்பா 5 கோடிக்கு வர சீர்வு செய்கிறாராம்ப்பா. அதனால தான் முக்கியமாக கையில் ஏதோ கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை. நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா. நீ உள்ளே போ. சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் நான் என் மனசு இது பண்ணிக்கிட்டு போகிறேன். இங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு பேசுறது கூட காதல உள்ளே எனக்கு என்னமோ ஒன்றும் புரியல. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணு தெரியலட்டி, கண்ணு தூர பார்வை ஆயிடுச்சு. தூர பார்வைன்னா தெரியும் தானே? கிட்ட பார்வைன்னு சொல்கிறதுக்கு தூர பார்வைன்னு சொல்லி பேசிய மாச்சு என்னமோ தப்பாக உளறிட்டு கிடக்குது. என்ன வாழை கூப்பிட்றதுக்கு என்னென்ன போய் சொல்லுவாங்கன்னு நானும் பார்க்குறேன். சரிங்க நீ உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னென்னு கேட்குறேன். ஆமாம், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு? எங்கள் சின்னம்மாவா? அவள் யாரு? ஏச்சோ சின்னம்மா. என் சின்னம்மாவை பிரியா? இவ தான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்தால காலேஜுக்கு. இவ எப்போ வந்தா? சரி நான் இதை விசாரிக்கல பாரு. சரி இருக்கட்டும், இவருக்கும் பசிக்குதுனாரு. உள்ளே போய் பார்த்து சோறை போட்டு கொடுத்துட்டு வாரேன். எங்கே போயிட போகிறாங்க? எம்ம நாள் ஆச்சு பார்த்து. சரிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் போய் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வாரேன். என்னக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாவ? சரியா புலம்பிக்கிட்டு கிடந்தால. இவன் என்னக்கா இப்படி இருக்கிறா இந்த காலகட்டத்துலேயும்? ஐயா அவள் இருக்கிற டென்ஷனில் இவளை வர வான்னு சொல்லி கூப்பிடலன்னு வர இம்மா கடுப்பில் இருக்கிறாள. இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. நீ என்னதான் சொல்லி அனுப்பிச்சி விட்ட? ஆமாம், அவள் ஒரு ஆளை பத்துக்க வான்னு சொல்லி கூப்பிடல. அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? என் நாத்தனாள் ஒன்று தான் அந்த இவ இருக்கிற பற்றியா இந்த கடைசி முதலும் அவளை 2 பேரும் நான் கூப்பிட மாட்டேன் பற்றியா? இப்போ பாரு இப்படியே பண்ணுவாள்வோ. நீ நான் வீட்டுக்கு பிறந்த பொண்ணு, நான் செல்லமாக இருந்த பொண்ணு, நான் அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு. நம்ம கீழே கடந்து வந்தோம் இல்லை சாக்கடையிலேருந்து எழுந்து வந்தோம்னா என்னம்மா அவ்வளோதான் செல்லமாக இருந்துட்டு வந்தாலும் அவளை நம்மகிட்ட போய் அவ்வளோ காலில் விழுந்து வாங்க சாமி சரணம் நான் சொல்கிறாளுவோ. இவ்வளோ அப்படி தான் இருக்கிறா. எல்லாம் பங்காளி சொல்ல ஒருத்தி. அதனால் இவள் வந்து அவளை விட்டு கொடுக்கல பார்த்துக்க. எப்படி பேசிட்டு போறா பாரு எண்ணிக்கிட்டியா? சரி நானும் என்ன பண்ணுறது? என்னம்மா அழுது தொலைக்கிறாளேன்னு உன்னு தலையாட்டிட்டு வச்சிருக்கிறான். சரி உன்னை மீன் நறுக்க சொன்ன எம்ம நேரம் வளர்த்துல பருத்தியாட்டி அந்த ஒரு மீனாவது நறுக்கிட்டு சீக்கிரமா. எப்படி பேசினாலும் காரியத்திலே கண்ணா இரு. எங்கதான் போனாங்க அந்த வீட்டை ஆளுவா? என்னமே என்ன போட்டுக்கிட்டு வாட்டி எடுக்கிற நீ பாருட்டி பஞ்சவரணா. என்னடி அப்பில இருந்து இந்த குக்கரில் ஒரு விசிலும் வரல ஒன்றும் வரல. என்னாடி அம்மா வெறுவா போட்டு எரிச்சு வைக்கிறான். என்னம்மா என் மவகாரி சூப்பு வைக்க சொன்னான்னு சூப்பு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. அது என்ன மாடல் குக்கரை தெரியல போமா. எக்கா காரி வர ஒரு குக்கரை எடுத்துட்டு வான்னு கொடுத்த கேட்டா இதை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறான். என்னத்தை சொல்றது சத்தம் வந்து பாரு பஞ்சவரணம். ஐயோ அத்தை அது வந்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதில் சோறு கொண்டு பார்க்கறது. அதில் யார் உங்களுக்கு சூப்பு வைக்க சொன்னது? சரி வச்சுட்டு வச்சுக்கிட்டீங்க. அதில் விசில்லாம் வராது. மூடியை திறந்து பார்த்து செக் பண்ணுங்க அத்தை. நீங்கள் ஒரு ஆள் வச்சுங்க. நான் அப்படி ஏதோ சாம்பார் தான் வைக்கிறீங்க குழம்பு
பாயாசம் வைக்கிறீங்க இருக்கு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். கடைசியில் பார்த்தா சூப்பா கேட்டா அவள் பிரியா அவளுக்கு கடையில் 2 சூப்பு வாங்கி கொடுத்து இல்லை உள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க அதில் போட்டு கலக்கி ஏதாவது உனக்கு கேஸில் வைக்கலாம்ல, வேற வீட்டில் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் தான் இங்கே வைக்கிறது. நீங்கள் என்ன 8 மணி நேரம் டைமை வளர்த்துக்கிட்டு நேரத்தை வளர்த்துட்டு ஆளுவெல்லாம் வந்துருவாங்க. சீக்கிரமாக மீனை வெட்டிவிட்டா பாருங்க, எடுத்து குழம்பு வைங்க புளிய கரைச்சி ஊற்றி. அதான் டீ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவ சொன்னானே இவ எக்கா வந்து எனக்கு கேழியா கட்டு புலம்பி தள்ள போறா பார்த்துக்க. என்னடி எல்லாம் சாணம் வர நேரத்தில் என்னடி இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்களேன்னு. ஐயோ கடவுளை என் மவளை பேச்ச போய் எங்கே போய் கேட்டாலும் இப்படி தானே நடக்குது. என் மவ பேச்சே இருக்குதான் நான் கேட்கவே மாட்டேன் பார்த்துக்க. எப்போ பாரு என்ன இப்படிதான் எடா கூடமா சிக்கல்ல எடுத்துட்டு வந்து விட்டுருவா. எட்டியா ஏஞ்சி ஓடிச்சி பைத்தியக்காரி. காலேஜ்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் லீவ்ல, எங்க பெரியம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கிறேன், உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சூப்பு கூட வச்சு கொடுக்க முடியாது உங்களால. எப்போ பாரு இப்படியே பண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷன்ல, அதுவும் எங்க அண்ணன் எங்க காது குத்து கூட எனக்கு ஒரு சூப் வச்சு கொடுக்க மாட்டீங்களா? உங்களால ஒரு பெரிய தொல்லையா இருக்குது போங்க. பார்த்துக்கம்மா இப்படிதாம்மா பேசி 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 தொலைகிறா என்னைய. எப்போ பாரு இப்படியே செல்லம் கொஞ்சம் வயசும் 22 ஆகி போச்சு. இவளுக்கு அடுத்த வருஷம் வந்தால் கல்யாணம் பண்ணணும். எப்படி பண்ணி வைக்கிறா பாரு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் அவங்க அப்பா கொடுக்குற செல்லம். இருந்தாடி போகிற இடமெல்லாம் சூப்பு கேட்குறா, என்னென்ன முக்கியமான பொருள் வேணுமோ எல்லாத்தையும் கேட்குறா. இது எதை நம்ம அக்கா விடுன்னு போச்சு. மற்ற இடத்துக்கு போனால் என்ன மானபங்கம் எடுத்துட மாட்டாங்க. இவ தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. ஏட்டி ஓடிச்சுட்டான். பாரு அக்கா மீன் ஆயிராங்க, அதை எடுத்து கழுவிட்டு வா குழம்பு வைப்பான். சும்மா வாயை கிளப்பிக்கிட்டு உட்காந்துருக்காத. நானே என்னன்னு நினச்சோண்டி இங்கே எல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு பக்கம் சாமம் கழுவுறாயா மருமவ பாரு. இம்மா சாமம் என் வீட்டில் கழுவுறதே இல்லை அவ. நான் இப்படி தான் உட்காந்து கழுவுனா குண்டா இருக்கிறதுக்கு இடுப்பை வலிக்கும்னு சிங்கு கட்டி தொட்டி கழுவி கட்டி வச்சிருக்கிறோம். அடுக்கே என்ன கழுவி காப்பாடுவோ தெரியுமா? இவ்வளோ ஆண்டமானோ கொஞ்சோண்டுக்கிட்டு நீ இங்கே பாத்தியா போட்டு உக்காந்துக்கிட்டு மணக்கட்டையே நல்லா பன்னிக்குட்டி கணக்கில் உக்காந்துக்கிட்டு துணியை தூக்கி மேலே சொருவிக்கிட்டு சாமம் வளர்க்குற லட்சம்ட்டா பாரு. இந்த ஷயா பாருட்டி எப்போ பாரு அவள் குடிகார புருஷன் தான் மீன் திட்டுவான் அவள் வீட்டில். பரவாயில்லையே என்ன ஒட்டுமையில இருந்தால் என்னென்ன வேலை செய்கிறாளுவா? செய்யட்டும் என் வீட்டில் செய்யட்டும்னா மட்டும்தான் அவளுக்கு வலிக்குன்ற பஞ்சவரணத்துக்கு. என்னவோ போங்க எப்படியா போகட்டும். எட்டிய என்னட்டி வான் தங்காச்சி மாவை என்னட்டி மண்டையில் என்னமோ சட்டியை கவுத்து வச்ச மாதிரி முடிய வெட்டி வச்சுக்கிறாள இந்த பிரியாதானே இவ. என்னடி இது மூரை சென்னைக்கு படிக்க போனாலும் இப்படியா தலைக்கிறா மாறிடுவாளுவோ? அல்ல அந்த கலாச்சாரம் மாற்றி விடுவா இவளோட. என்ன ஒரு சடையை போட்டு பூவை வச்சா நல்லாவா இருக்காதுன்னு இருக்கு. அப்படி பைட்டே காய்வலா சட்டையும் மகரையும் பாரு. அடையக்கா நீ யாக்கா இப்படி பேசிட்டு கிடக்குற? அவள் என்ன செல்லம்மா வளர்றா ஒரே குட்டி அவள் என் தங்காட்சிக்கு. அவங்க அப்பங்காரம் இந்தியன் பேங்க் மேனேஜரு. பின்ன அந்த குட்டியை எப்படினாலும் வளர்ப்பாங்க. ஐயோ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சூப்பு கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவள் என்ன ஒரு வேலையும் செய்ய விடாத. என்னென்ன வேலை பட்டி வைக்கிறா பாரு என் தங்காட்சி கீட்டாவ. நான் என்ன சொல்கிறட்டு என்னம்மா பாங்கடின்னு நான் எழுந்திரிச்சு வந்துவிட்டேன். வெளியில் பார்த்தா தான் வீட்டில் யாரையும் காணுன்னு தோணுது உனக்கு. உள்ள தோட்டத்தில் வந்து பார்த்தா பாரு அங்கங்கன்னு என்னென்ன வேலை செஞ்சுட்டு கிடக்குதுவோல. பண்டம் பொருளெல்லாம் வீணாக போடுக்கா. அங்கங்கேயும் இந்த டம்ளரில் பாயசத்தை குடிச்சு வச்சுக்கிடுவா. சோறு திங்கிறன்ற பேரில் கறியும் கப்பையுமா போட்டு மூடி கிடக்குது. அங்கங்கேயும் பாரு எம்மா பொருள் பண்டம் வீணாக போகுது. என் மவங்காரன் இருக்கிறான் பாரு. ஏட்டா 1 லட்ச ரூபாய்க்கு யார் வாங்கினா போராடான்னு கேட்டதுக்கு என்னவா நீ இப்படி கஞ்சத்தனமாக பண்ணுற? நம்ம பொட்டை பிள்ளைய வச்சுக்கிறோம், நீ என்ன இப்படி பிச்சைக்காரத்தனமாக பண்ணிட்டு கிடக்குற? மொதல் ஃபங்க்ஷன் கொண்டாடுறான் அதோட அவன் கல்யாணத்துக்கு தான் இருக்குது. அதுக்குன்னு என்ன உனக்கு 2 லட்சமா போனால் என்ன 1 மாதம் சம்பளம் போகட்டுமே என்னை போட்டு அம்மா கழி கட்டுவிட்டான். இப்போ பாரு அங்கங்க கறி கிடக்குது பாரு. தட்டா ஒரு சோட்டை போட்டு எப்படி வீணாக்கி வச்சுக்கிறாளுவோ பாரு. நான் எனக்கு இதெல்லாம் பார்த்து தலைவலி எடுத்துக்கிச்சு. ஆனால் தான் வெளில நின்றுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு கிடந்தா நீ அப்பெல்லாம் வந்த பார்த்துக்க. ஐயோ ஆமாட்டி எட்டி 1 கிலோ ஆட்டுக்கறி விற்கிற நிலைமைக்கு என்னடி அங்கங்கேயும் 6.5 கிலோ கிடக்குது ஒரு தட்டில் தின்ற தட்டில். செருப்பாளோ கடவுளை சரி அது கிடக்கட்டும். என்னடி உன் சம்மந்திக்காரர் கடத்தூர் இல்லை என்னமோ வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து நிற்கிறாரு ஓ மருமகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் நானே 5 கோடி செய்யட்டு இல்லை பொய்யா? ஏட்டி எனக்கு ஒன்றும் புரியலட்டி. அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காலையிலேருந்து நானும் இப்படி சுற்றி வரேன் அப்படி சுற்றி வரேன். இந்த மனுஷன் என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு நிற்கிறாரு. என்ன காசு இல்லையா என்னன்னு தெரியலையே. 5 கோடி சொன்னாங்களே அது உண்மையாதானா இல்லை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறா? இவ எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. உம்மனா குழி மாரி கம்முன்னு நிற்கிறாள. எனக்கு வர மண்டை குடைச்சல் தாங்க முடியல. ஊரெல்லாம் சொல்லிவிட்டாலும் இவ்வளோ 5 கோடி செய்கிறாங்கன்னு கடைசியில் தெருக்கோடி கூட வராது போடுறக்க நமக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் பயந்துக்கிட்டு நிற்கிறேங்க்கா. என்னன்னு தெரியலையே. இருக்கா என் மருமகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டா? நீ ஒரு ஆள் பட்டுக்க டக்குன்னு போய் அந்த ஆளை கூப்பிட்டு இல்லை உன் மருமகளை கூப்பிட்டு பேசணும்னு வச்சுக்க. அப்புறம் வர்றது வராத கூட ஒரு கம்முன்னு இருட்டி. எதாக இருந்தாலும் மண்டபத்தில் வைப்பாங்க, வைக்கும்போது பார்த்துக்குவான். என்னமோ இப்படி சண்டை வேணாம் படாதட்டி. அவங்கள தான் 5 கோடி செஞ்சு செய்கிறனாங்களே உமாவை இம்ம நேரம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காள. அப்போ 5 கோடின்னு சொல்லி ஊரெல்லாம் பரவி போச்சே. அவளுக்கு ஆத்திரம் வராது, அவளை சிரிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. உன் மருமவை சிரிக்கிறாளா கோபுறாளானே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறது? அப்படிப்பட்ட லட்சணத்தில் மருமகளை கொண்டு வந்துருக்குறேன். என்னத்தை பேசட்டுன்னு எனக்கு புரியலம்மா. சரி வா அப்படி போய் நோய் இங்கே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாள் கேட்டுக்கிட்டு இருந்தா செத்த மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கயாமையான்னு கட்டிட்டு இருக்கிறது நமக்கு ஒன்றும் புரியல.